இப்ப நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய செட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்க வித்தியாசம் எல்லாம் பார்த்தது இல்லைன்னு வச்சுங்களேன். ரொம்ப அந்யுன்யமா தான் இருப்போம். இப்ப உங்களுக்கு அப்படி ஏதாவது கல்யாணம் பண்ணும்போது என்ன வரும்? உங்க வீட்டுல கட்டிக்குவாங்களா, கொடுத்துருவாங்களா? இப்ப நீங்க எப்படி தமிழ் சொசைட்டி கூட கனெக்ட் ஆகுறீங்க? இல்ல, நான் இங்கதான் வாழ்றேன். நான் ஐம் லவ்விங் திஸ் லேண்ட். சேலம் சுத்தி மலைகள் இருக்கு, ஓடைகள் இருக்கு. நான் அப்போலேருந்து கொஞ்சம் இயற்கையை கொஞ்சம் ரொம்ப நேசிக்கிறேன், சின்ன வயசுல இருந்து. அப்ப நல்லா தமிழ் பேசுறீங்க? தமிழ் பேசுறேன். நல்ல இயற்கையை ரொம்ப நேசிக்கிறேன். ஸோ அண்ட் ஐ எம் வெரி அவேர் ஆல்சோ. எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, சுத்தி என்ன நடக்குது, யாரும் தப்பு செய்யறாங்களா, தப்பு செய்யலையா. அப்ப அந்த தப்போட பார்வை இருக்குல்ல, அது எனக்கு 2005 மாறுது. ஓகே. 5-6 நான் நித்யானந்த சந்திக்கிறேன். அவர் கார்பரேட் பாலிடிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த கார்பரேட் பாலிடிக்ஸ்ல மேட்டூர் பெரிய அங்கமா இருக்கு. அப்ப மேட்டூர் போறேன் அவர் கூட ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் குளத்தூர் மணி நான் பாக்குறேன். அப்புறம் மணி நான் பார்க்கும்போது அந்த ஐயோ இந்த பாலிடிக்ஸ் இருக்கே இங்க, இது விட்டோமே, பெரியார் விட்டோமே, அம்பேத்கர் விட்டோமே லைஃப்ல. நான் பக்கமே போலையே, அந்த பக்கம் பார்க்கலையே, படிக்கலையே. அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்சல்யூட்லி. அப்போ நான் எவ்வளவு கீழ்த்தனமா இருந்திருக்கேன் அப்புறம் எனக்கு உணருது. இப்ப அதை பத்தி பேசினா கூட இப்ப எனக்கு கண்ணுல தண்ணி வருது. நான் எவ்வளவு கீழ்த்தனத்துல இருந்திருக்கேன், எவ்வளவு மட்டமான மனுஷனா இருந்திருக்கேன்ட்டு இப்ப எனக்கு தோணுது. அது இப்ப சமூகத்தில் நிறைய பேர் அறியாமையில செய்யறது இல்ல, அறியாம செய்ய புரிதல் வரும்போது மாறுது. பட் அந்த அறியாமையில தப்பு நடந்துட்டே இருக்குல்ல, தப்பு நடந்துட்டே இருக்குல்ல. நம்ம எவ்வளவு அட்டூழியம் பண்றோம், லேபர் கூட எவ்வளவு அட்டூழியம் பண்றோம். கூலிய கூலியாவே நடத்துறது, பயங்கரமா நடத்துறது. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா அடி இப்படியா இருந்த, எவ்வளவு மோசமான மனுஷனா இருந்தியான்ட்டு இப்படி தோணுது இல்ல. ஓகே. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஐ மெட் த காம்ரேட்ஸ். பார்வை வந்தது. அண்ட் தென் யூ எவால்வ் ஆகிறோம். இப்போ தீர்வு வரணும்ல. இப்போ இந்த சமூக பிரச்சனைக்கு நான் ஏன் அப்படி இருக்கணும், ஏன் பண்ணணும், அங்கிருந்து படிப்படியா ஒரு மாற்றம் வருது, சேஞ்ச் வருது. அதுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம், இப்போ ஓடுறோம்.